பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, இப்போ திருநெல்வேலிங்கிற அந்த தமிழ்நாட்டுல உள்ள அந்த மாவட்டத்துக்கு அந்த பேர் கிடையாது. அந்த பேர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, வேணுவனம் அப்படின்னு இருந்துச்சாம். அந்த பகுதிய வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. வேணு அப்படின்னா, தமிழ்ல வந்து மூங்கில் அப்படின்னு அர்த்தமா. சுத்தமான தமிழ் வந்து வேணு. அதோட அர்த்தம் வந்து மூங்கில். மூங்கில் காடா இருந்துச்சு. அப்போ ஃபுல்லாவே மூங்கில் காடு. அந்த இடம் ஃபுல்லாவே. அப்போ அந்த அரண்மனைக்கு தினமும் ஒரு பால்காரர் வந்து பால் ஊத்துறதுக்காக அந்த மூங்கில் காடு வழியா நடந்து போவாராம். அப்போ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் தட்டி விழுந்துருவாராம். விழும்போது அந்த பால் வந்து எல்லாமே கொட்டாதான் கொஞ்சம் கொட்டிருமா. இப்படி டெய்லி நடந்துட்டே வந்திருக்கு. இது அரண்மனையில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, என்ன இவர் டெய்லி லேட்டா வர்றது இல்லாம பாலும் குறைய கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து இந்த பால்காரர்கிட்ட சொல்றாங்க. இது வந்து டெய்லி பாலை வந்து லேட்டாக கொண்டு வர்றது இல்லாம குறையவும் கொண்டு வரீங்க. அதனால நாங்க மன்னர்கிட்ட வந்து உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பால்காரர் வந்து பயந்துடுறாரு. ஐயோ, நம்மள மன்னர்கிட்ட சொல்ல போறாருன்ட்டு. உடனே அன்னைக்கு சாயந்தரமே என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு கோடாரி எடுத்துட்டு அந்த டெய்லி தடுக்கி விழுறாருல அந்த இடத்துல ஒரு குச்சி மாதிரி இருக்கு, ஒரு கம்பு மாதிரி. அந்த அந்த கம்பை நம்ம வெட்டி எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு கோடாரி எடுத்துட்டு சாயந்தரம் போல போறாரு அந்த இடத்துக்கு, அந்த காட்டுக்கு. அந்த மூங்கில் காடு வழியா தானே வர்றாரு. அந்த காட்டுல போய் அந்த குச்சியை வெட்டி எடுக்கிறதுக்காண்டி வெட்டும் போது அந்த பூமியில இருந்து ரத்தம் வந்துச்சான். இத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பயந்து போயிட்டாரு. என்னடா பூமியை தோண்டுனா உள்ள இருந்து ரத்தம் வருது அப்படின்னு ஓடி போய் அரண்மனைக்கு போய் அந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. அது சொன்ன உடனே அங்க உள்ள மக்கள், அங்க உள்ள காவலாளிகள் வந்து இந்த விஷயத்த மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. மன்னர் சொன்ன உடனே மன்னருக்கு இதை ஆச்சரியப்பட்டு உடனே எல்லாரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே சரி அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்ப்போமேன்னு கோடாரி வச்சு மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு சிவலிங்கம் அது ஒரு காட்சி கொடுக்குது. அந்த சிவலிங்கத்துல அந்த கோடாரி வச்சு வெட்டும் போது அந்த இடது பக்கத்துல வெட்டுப்பட்டுருதான். அதனாலதான் இன்னைக்கும் அந்த நெல்லையப்பர் கோயில்ல அந்த சிவலிங்கத்திலோட இடது பக்கத்துல வெட்டுப்பட்டுதான் இருக்குமா அப்படின்னு வரலாறு. சோ அந்த அப்படி அதை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. என்ன என்ன ஒரு மகிமை இது அப்படின்ட்டு, இது வந்து சிவபெருமானுடைய திருவிளையாடல் தானா அப்படின்ட்டு அவர் எல்லாரும் வணங்குறாங்க. வணங்கினோன்னு அதனாலதான் டெய்லி வந்து அந்த அந்த இடத்துல பால் கொட்டியிருக்கு அப்படின்னு அந்த சிவபெருமானை வணங்கிட்டு அந்த ராஜா வந்து அந்த சிவபெருமான் அந்த லிங்கத்தை பார்த்து வணங்குறாரு. ஐயா, இது ரொம்ப பெருமானே, இது ரொம்ப சின்னதா இருக்கு. இத வந்து ஊர் மக்கள்லாம் வந்து நான் அது வணங்குற அளவுக்கு கொஞ்சம் பெருசா, நான் ஒரு கோயில் கட்டி அதுல வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசா கொஞ்சம் மாத்தி கொடுங்க அப்படின்னு சிவபெருமான நினைச்சு மன உருகி வேண்டுறாரு. அந்த அந்த நேரத்துல அந்த சிவலிங்கம் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள அளவுக்கு ரொம்ப பெருசா உயரமா காட்சி அளிச்சிருக்கு. உடனே ராஜா வந்து கண்ணீர் மல்க கேட்டாராம், பெருமானே, நாங்க வந்து அடியார்கள்லாம் நாங்கெல்லாம் பாக்குற அளவுக்கு கொஞ்சம் கோயில்ல வச்சு வணங்குற அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய அந்த சிவலிங்கத்தை கொஞ்சம் சின்னதாக்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த உயரம், அவ்வளவு பெரிய இருந்த உயரம் வந்து சின்னதாகி எல்லாரும் கோயில்ல வச்சு வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிவலிங்கமா காட்சி கொடுத்துதான். அதை வச்சுதான் அந்த பாண்டிய மன்னர் வந்து அந்த பகுதியில பல ஏக்கர் பெரிய கோயிலா கட்டியிருக்கிறாரு. அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேணுவனநாதர், அந்த சிவபெருமானுக்கு வேணுவனநாதர் தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி மக்கள் எல்லாம் சேர்ந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து எப்படி நெல்லையப்பரா மாறுச்சு அப்படிங்கிறத பத்தி இன்னொரு கதை. அதாவது அந்த பகுதி உள்ள பேரை கடவுளுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த சிவபெருமான் நினைச்சாரா என்னமோ, அதனால அவருடைய மகிமையை வச்சு ஒரு பேர் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த சிவபெருமான் நினைச்சதுனால இன்னொரு ஒரு கதை இருப்பதாக வரலாறு இருக்கு. அது என்ன கதை அப்படின்னா, அந்த ஆலயத்துக்கு வேதப்பட்டர்னு ஒரு சிவபக்தர், அவர் தான் டெய்லியுமே அந்த கோயிலுக்கு பூஜை செய்து அந்த அந்த கோயில் உள்ள சிவலிங்கத்துக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சு வைக்கிறதெல்லாம் அந்த வேதப்பட்டர் தான். அவர் ரொம்ப வசதி கம்மியானவர், ரொம்ப
அவரு அவருக்கு அந்த அந்த நெய்வேத்தியம் படைப்பதற்கு கூட நெல்லு கூட அவருக்கு கிடையாதாம். அரிசி அந்த நெல்லை குத்தி அரிசி ஆக்கி தானே நெய்வேத்தியம் படைப்பாங்க. அந்த அந்த அளவுக்கு கூட அவர் வசதி கிடையாது. அந்த வேதப்பட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் நெல் வாங்கிட்டு வந்து அதை டெய்லி காய வச்சு அதை குத்தி தான் அவர் வந்து அந்த காலத்துல கடவுளுக்கு வந்து நெய்வேத்தியம் படைப்பாராம். அப்படி ஒரு நாள் வந்து அவர் அதே மாதிரி பக்கத்துல உள்ள வீடுகள் எல்லாம் போய் நெல் வாங்கி அதை வந்து வெயில்ல காய வச்சுட்டு அந்த மாவட்டத்துல உள்ள ஒரு ஆறு, தாமிரபரணி ஆறு, அந்த ஆத்துல போய் குளிச்சுட்டு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணணும்ட்டு நெல்லை காய வச்சுட்டு குளிக்க போயிட்டார். குளிக்க பக்கத்துல இருக்க அந்த ஆறு கொஞ்சம் தள்ளி அங்க போய் குளிச்சிட்டு இருக்கும்போது நல்ல ஃபுல்லா மேகங்கள்லாம் இருண்டு ஒரே மழையாம். இத பார்த்த உடனே அவருக்கு வேதப்பட்டருக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா போச்சாம். ஐயோ, நம்ம கொஞ்சம் நெல்ல சாமிக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்காக நம்ம வெயில காய வச்சிருக்கோம், இப்படி மழை வந்துட்டு அப்படின்னு அங்க இருந்து ஓட்டமா ஓடி வராரு. கோயிலை பார்க்க ஓடி வராரு. ஓடி வந்து பாக்குறாரு, அவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி ஓடுதான். அவரு போட்டு அந்த காய வச்ச நெல்லை சுத்தி மட்டும் ஒரு தண்ணி கூட அது மேல படலையாம். அந்த நெல்லுக்கு மட்டும் வெயில் அடிக்குதான். இத பார்த்தோன்னு அப்படியே ஆடி போயிட்டாரா வேதப்பட்டர். அதை பார்த்தோன்னு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாராம். இது என்ன ஒரு மகிமை அப்படின்ட்டு இத போய் அந்த அரண்மனையில போய் ராஜாட்ட சொல்லி எல்லாரும் பார்க்க வாங்க அப்படின்னு வந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்த உடனே அவர் சொன்ன மாதிரியே அந்த நெல்லை சுத்தி எல்லா தண்ணியும் ஓடுது. ஆனா நெல்லு பக்கத்துல எந்த தண்ணியுமே இல்லை. நெல்லு மட்டும் அதை ரவுண்டா வெயில் அடிக்குதான். இத உடனே இத பார்த்து எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு கண்ணீர் வடிய அந்த சிவபெருமானை வந்து வேண்டுனாங்களாம். அப்போ வந்து இவர் வந்து இப்படி நெல்லுக்கு வேலியிட்டதுனால இவருக்கு இனிமே நெல்வேலி நாதர்னு நம்ம இந்த சிவபெருமானை அழைப்போம், நெல்வேலி நாதர் அப்படின்னு அவங்க வந்து அந்த அந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை அழைச்சாங்களாம். அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பேர் வந்து மருவி நெல்லையப்பர் அப்படின்னு அந்த பேரு வந்துச்சு. அந்த பேரை வச்சுதான் அந்த ஊருக்கே திருநெல்வேலிங்கிற பேரே வந்துச்சு. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. இப்போ இந்த சிவபெருமானுக்கா நம்ம திருவாசகத்துல இருந்து 16வது பாடல் திருப்பொன்னூசல். அதுல முதல் 4 பாடலை மட்டும் நான் பாடுறேன். திருச்சிற்றம்பலம். சீரா பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் போட்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் இருத்தாள் இணை பாடி போரார் வேட்கண் மடவீர் பொன்னூசல்லாடாமோ மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குளமங்கை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசல்லாடாமோ முன்னீரும் மாதியும் இல்லான் முனிவர் குலாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீரை எனக் கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மன்னும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முளையீர்
பொன்னூசலாடாமோ நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுகளே நின்று அமுதமூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார்வெல் வளையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம்.